கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருஷத்திற்கான வாக்குத்தத்த வசனம் கொலோசையர் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் 17வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, ஒரு வாக்குத்தத்த வசனமா இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, வாக்குத்தத்தத்திற்குரிய எந்த காரியமும் நம்ம அந்த வசனத்துல பார்க்க முடியாது. ஒரு ஆசீர்வாதமான எந்த காரியமும் நம்ம அந்த வசனத்துல பார்க்க முடியாது. நம்ம இந்த ரெண்டு வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து விரும்புகிற காரியம், நாம் தேவனுக்கு செலுத்துகிற காரியங்கள் தான் அந்த ரெண்டு வசனத்திலையுமே நம்ம பார்க்குறோம். ஆனா பொதுவா எப்படி இருக்கும்? வாக்குத்தத்த வசனம்னாலே நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய், ஜெயமோ கர்த்தரால் வரும், இப்படிப்பட்ட காரியங்கள் தான், ஆசீர்வாதமான காரியங்கள் தான் நம்ம வாக்குத்தத்த வசனமா அதிகமா நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த வருஷத்துல தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த ரெண்டு வசனமுமே நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாய், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால எதை செஞ்சாலும் அவருடைய நாமத்தினால செய்கிற பிள்ளைகளாய், அவர் முன்னிலையாய், இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பிரியமாய் அவருக்கு செலுத்துகிற பிள்ளைகளாய், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவரை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு வாக்குத்தத்த வசனங்களும் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆனா பொதுவா வாக்குத்தத்த வசனம்னாலே ஆசீர்வாதம், இல்லைன்னா நம்முடைய நன்மை, நான் உனக்கு இதை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற காரியங்களா தான் இருக்கும். வாக்குத்தத்தங்கள்னாலே, அதுவும் நியூ இயர் வாக்குத்தத்தம்னாலே ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ற ஆசீர்வாதமான காரியங்கள் தான் அதிகமா தருவாங்க. இந்த மாதிரியான நாம் தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள் வாக்குத்தத்தமா அதிகமா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தம் நமக்கு தந்திருக்காரு? பொதுவா ஆசீர்வாதமா ஆண்டவர் நமக்கு தர காரியங்களை தானே ஆண்டவர் நமக்கு சொல்வாரு. ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற காரியமாய் ஒரு வசனம் ஏன் ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த புதிய வருஷத்துல இவ்வளோ நாள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா வாக்குத்தத்த வசனங்களுமே நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம், தேவன் நமக்கு தருகிற காரியமா தான் இருந்தது. ஆனா இந்த வருஷத்துல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நாம் அவருக்கு செலுத்துகிற பிள்ளைகளாய், நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், இத்தனை ஆண்டு அவர் நமக்கு தந்த எல்லா நன்மைக்கும் இந்த ஆண்டு நம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புறாரு. அது ஏன் நம்ம பார்க்கும்போது, போன வருஷத்துல நம்ம அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. எல்லா சபையிலும் ஒரே மாதிரியான வாக்குத்தத்தம் இருந்திருக்காது. ஆனா எல்லாமே ஆசீர்வாதங்களை குறித்ததாகவும், ஆண்டவர் நமக்கு இதை தருவே அப்படின்னு சொன்ன அந்த மாதிரியான வார்த்தைகளை குறித்ததாகவும் தான் இருக்கும். எந்த ஒரு வாக்கு தத்துவமே அப்படி இல்லாத ஒரு வேறுபாடான வார்த்தை இருக்காது. எல்லாமே ஆசீர்வாதத்தை குறிச்சதாகவும், ஆண்டவர் நமக்கு இதை செய்வே, நான் உன்னை பாதுகாப்பேன், இதை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன காரியங்களா தான் இருக்கும். அப்போ இந்த ஆண்டு தேவன் நாம் அவரை நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், அவர் செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கணும்னு ஆண்டவர் ஏன் விரும்புறான்னு நம்ம பார்க்கும்போது, கடந்த ஆண்டு இந்த 2020வது வருஷத்துல ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றினார், சொல்லாத அநேக காரியங்களை நிறைவேற்றினார். நமக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்கள் போன வருஷம் வரைக்கும் எப்படி இருந்திருக்கும்? எல்லாமே போன வருஷம் வரைக்கும் எல்லாமே எப்படிதான் இருந்திருக்கும்? ஆசீர்வாதத்தை குறித்த வாக்குத்தத்தங்களா தான் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மை போன வருஷத்துல ஆசீர்வதிக்கவும் செஞ்சாரு, அதே நேரம் நம்மை பாதுகாக்கவும் செஞ்சாரு. போன வருஷம் எல்லாருடைய வாக்குத்தத்த வசனத்திலையுமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், அப்படி ரெண்டுமே கம்பைன் ஆகி கிடைச்சிருக்காது. சிலவங்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கும், சிலருக்கு பாதுகாப்பை குறித்த வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவரால் பாதுகாக்கப்பட்டதும் போன ஆண்டுல நம்ம அதிகமா அவருடைய கரத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? பாதுகாக்கப்பட்டிருக்கோம்.
அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆதிகாமம் 8வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய வாழ்க்கையில அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய அழிவுக்கு மீட்டு அவங்கள என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். பாதுகாக்கும் போது அந்த ஜலம் வற்றது வரைக்கும் ஆண்டவர் நீங்க அந்த பேழையிலேருந்து வெளியே போய் நீங்க பலுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கிறது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த பேழைக்குள்ள பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு எந்த சேதமும் வரல. உலகத்துல உள்ள எல்லாமே அழிந்து போயிட்டு அந்த உலகத்துல அந்த பேழைக்குள் வராத எல்லாமே தண்ணீரினால் அழிக்கப்பட்டு போனது. ஆனா அந்த பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பமும் அந்த பேழைக்குள் இருந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுப்பப்பட்ட மிருகங்களும் பாதுகாக்கப்பட்டது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் போன ஆண்டு எல்லா விதமான பயங்கரமான சூழ்நிலைகளையும் கொள்ளை நோயினாலையும் இயற்கை சீற்றங்கள்னாலையும் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். ஆனா தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற பேழைக்குள் இருந்த நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் எப்படி பாதுகாத்தாரு? எந்த தீங்குமே அணுகாம, எந்த விதமான பொல்லாத பிசாசின் கிரியைகள் கண்ணிகள் நம்மை அணுகாம ஆண்டவர் நம்மை எப்படி பேழைக்குள் அந்த நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதோ அதே போல நம்மை தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாத்தார். எந்த தீங்கும் அணுகாம, எந்த குறைவு இல்லாம, நோவாக்கு எப்படி எதற்குமே குறைவில்லாம அவர் நிறைவாய் அந்த பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டாரோ அதே போல போன ஆண்டு நம்மை சுற்றி எல்லா அழிவுகளும் நிகழ்ந்தாலும் நம்மை சுற்றி எல்லா ஜனங்களும் எப்படி நோவாவை சுற்றி எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்ட ஒரு கூக்குரல் அவனுக்கு கேட்டதோ அதே போல நம்மை சுற்றின பல கூக்குரல்களும் நம்மை சுற்றின பல அழிவின் செய்திகளும் நம்மை சுற்றி கேட்டாலும் அவை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு விலக்கி பாதுகாத்து கொண்டார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்தின்படி நம்மை தேவன் எவ்வளவு மகிமையா போன ஆண்டு முழுவதும் காத்துக்கொண்டார். எந்த கொள்ளை நோய் அணுகாம, எந்த விதமான பூமி அதிர்ச்சிகளை அணுகாம, எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் நம்மை அணுகாதபடிக்கு ஆண்டவர் எப்படி நோவாவின் குடும்ப பேழையில பாதுகாக்கப்பட்டதோ அதே போல நம்மை எந்த விதமான சேதமும் அணுகாதபடிக்கு கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ள அவர் என்ன பண்றாரு? நம்மை பாதுகாத்து கொண்டார். இப்ப நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்? நோவா எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்? அவன் பாதுகாக்கப்பட்டான். அதே போல அவன் அந்த பேழைக்குள்ளிருந்து வெளியே வந்த போது அவன் என்ன பண்ணான்? அவன் ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான மிருகங்களையும் சுத்தமான பறவைகளையும் அவன் தெரிந்து கொண்டு அவன் என்ன பண்ணான்? பலி செலுத்தினான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில போன ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை எவ்வளவோ மகிமையா பாதுகாத்து கொண்டார். எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து கொண்டார். எவ்வளோ பயங்கரங்களுக்கு நம்மை பாதுகாத்து கொண்டார். அப்படிப்பட்ட நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்? இனி வரப்போகிற இந்த புதிய ஆண்டுல தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், தேவனுக்கு எந்த விதத்திலும் அவருக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்ததை நினைவு கூர்ந்து எப்படி நோவா பலிபீடத்தை கட்டி அவருக்கு பலி செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்தினானோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய் அவர் நம்மை பாதுகாத்ததை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி செய்யறனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நோவா அப்படி செஞ்சனால என்ன நடந்தது? ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நான் அந்த பூமியில உள்ள எந்த ஒரு உயிரினங்களை எப்படி அழிக்க மாட்டேன், இப்ப நான் அழிச்சது மாதிரி ஜலத்தினால இனிமே நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இதேதான் ஆண்டவர் நமக்கும் வெளிப்படுத்துறாரு. என்னன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் பாதுகாக்கப்பட்டது உண்மைதான். அப்போ நம்ம நன்றி செலுத்தும் போது முதலாவது நாம் நமக்கு தேவன் செய்த நன்மைக்காக நம்மை பாதுகாத்து கொண்டதற்காக நம்ம நன்றி செலுத்துறோம். ரெண்டாவது, நாம் நன்றி செலுத்தும் போது தேவன் என்ன பண்ணுவாரு? இனிமே இப்படிப்பட்ட சேதங்கள், இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் உங்களை அணுகாது. அப்படிப்பட்ட காரியங்கள்னால நான் ஜனத்தை இனிமே என்ன பண்ண மாட்டேன், அதற்கு நான் ஜனத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். அப்ப நம்ம நன்றி செலுத்தும் போது அது நமக்கு மாத்திரம் நன்மையாக அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற மற்ற ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், அவர்களும் என்ன பண்ணலாம்? அவங்களும் ரட்சிப்புகளாக அவங்களுடைய வாழ்க்கை வரது வரைக்கும் அவங்க அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுடைய ஆத்மாவையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல பலனாய்தான் நாம் செலுத்துகிற நன்றி இருக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு நம்மை தேவன் பாதுகாத்ததற்காகவும் நம்மை தேவன் இம்மட்டும் வழி நடத்தி ஜீவனோடு நடத்துவதற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அது நமக்கும் நன்மையா இருக்கும், அது பிறருக்கும் நன்மையா இருக்கும். சரி, நம்ம அப்படி நன்றி செலுத்துறதுனால
நம்ம கேட்கலாம், நம்ம போன வருஷம் ஃபுல்லா நாங்க ஆண்டவரால பாதுகாக்கப்பட்டோம். ஆனா நாங்க பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை நாங்க இன்னும் சுதந்திரிக்கலையே. ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை நாங்க சுதந்திரிக்கல. ஆனா ஆண்டவர் எங்களை பாதுகாத்தது உண்மைதான். ஆனா அவர் எங்களுக்கு நியமித்து தந்த, அவர் எங்களுக்கென தந்த அந்த வாக்குத்தத்தத்தை, அவருடைய வார்த்தையை நாங்க சுதந்திரிக்கலையே. எங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரலையே அப்படின்னு நம்ம தியானிக்கலாம். போன வருஷம் நம்ம பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிறைவா நடந்ததுன்னு கேட்டா, அநேகருக்கு நடந்திருக்கலாம், அநேகருக்கு நடக்காமல் இருக்கலாம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு கேள்வி எழும்போது, நான் பாதுகாக்கப்பட்டது உண்மைதான். ஆனா நான் இன்னும் அந்த வசனத்திற்கு ஏற்ற பிரகாரம் நான் ஆசீர்வதிக்கப்படலையே அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, நம்ம ஒரு சம்பவத்தை குறித்து தியானிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் போது, அங்க நம்ம 3 நபர்களை குறித்து பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 நபர்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா 2 விதமான காரியங்கள் வரும். ஒன்று, அவங்களுடைய ஜீவனை அழிக்கத்தக்கதான ஒரு சோதனை. 2வது, அவங்க இருந்த தேசத்திலே அவங்களுடைய ராஜா அவங்களை தேசத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான ஒரு அதிகாரியை அவரை உயர்த்துறாரு. இந்த 3 பேரையும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர்வும், ஒரு ஒரு அவங்களுடைய ஜீவனை சேதப்படுத்துகிற ஒரு பயங்கரமான சம்பவமும் அவங்க வாழ்க்கையில் நேரிடுது. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், அந்த தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல முதலாவது அவங்களுக்கு என்னதான் வருது? அவங்களுக்கு சோதனை தான் வருது. அவங்க ஜீவனையும் அழிக்கத்தக்கதான சோதனை அவங்களுக்கு முதல்ல வருது. அதுக்கப்புறமா கடைசியா 30வது வசனத்துல தான், அந்த அதிகாரத்தின் முடிவுல தான் என்ன வருது? அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, ஒரு உயர்வு வருது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்னன்னா, எந்த ஒரு மனுஷனுக்குமே முதலாவது அவனுக்கு உயர்வு வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு என்னதான் வரும்? அவன் ஜீவனை அழிக்கத்தக்கதான ஒரு சோதனை தான் வரும். அப்ப அந்த சோதனையை நம்ம ஜெயித்தால்தான் நமக்கு அடுத்தது என்ன வரும்? அந்த உயர்வு நமக்கு வரும். எல்லாவற்றிலும் மேலான ஒரு உயர்வு நமக்கு வரும். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்கன்னா, ஆண்டவருக்காக அவங்க ஜீவனையும் அவங்க கொடுக்கத்தக்கதா அவங்க வாழ்க்கை இருந்தது. அவங்க அவ்வளவு உத்தமமா இருந்தாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குறித்து தியானிக்கும் போது நம்ம அந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவருக்காக நம்ம உயிரையே கொடுக்குற அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கோமா? ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிதான் இருந்தாங்க. ஆண்டவருக்காக அவங்க உயிரே போனாலும் அதனால அவங்க கவலைப்படல. அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? அந்நிய தேவர்களையும் ராஜா நிறுத்தின பொற்சிலையும் நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? அவங்க அவ்வளோ உயிரே போடுற காரியத்திற்கும் ஆண்டவருக்காக உண்மையா இருக்காங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம்? சின்ன சின்ன விஷயத்திற்கும் அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஆண்டவரை விட்டு விலகி போகிற பிள்ளைகளா இருக்கும். இப்ப நம்ம உண்மையை சொன்னா, நம்ம அவங்கள வருத்தப்படுத்திடுவோமே, நம்ம கூட இருக்கிறவங்கள வருத்தப்படுத்திடுவோமேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை வருத்தப்படுத்தி பொய் சொல்றோம். நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஆண்டவர் வருத்தப்பட்டா பரவாயில்லன்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்றோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அவங்க எல்லா விதத்திலும் தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு உண்மையாய், தேவனுக்காக அவங்க ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு அவங்க என்ன பண்றாங்க? உண்மையுள்ள பிள்ளைகளா ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. நம்ம இப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்திற்கும் ஆண்டவரை விட்டு விலகி போகிற பிள்ளைகளா இருக்கும். நம்ம தேவைக்காக ஆண்டவரை விட்டு விலகி போகிற பிள்ளைகளா இருக்கும். அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகிற பிள்ளைகளா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட நம்மையும் தேவன் பாதுகாப்பது அவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் தான் வெளிப்படுத்துது. அவங்கள ஆண்டவர் பாதுகாத்தார். அக்னி ஜுவாலையில இருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். அதுக்கு அவங்க தகுதியா இருந்தாங்க. ஆண்டவருக்காக உயிரே கொடுக்க போனாங்க. ஆண்டவர் அவங்கள பாதுகாத்தார். நீ அக்னியை கடக்கும் போதும் அது உன் பேரில் பற்றாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அதுக்கு அவங்க ஆண்டவருக்காக உண்மை உத்தமா வாழும்போது ஆண்டவர் அவங்கள பாதுகாத்தார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு அவங்கள கம்பேர் பண்ற அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமான்னு பார்க்கும்போது, நம்ம அவங்க கிட்ட கம்பேர் பண்ணும்போது எந்த விதத்திலும் நம்ம ஆண்டவருடைய பார்வையில உண்மை உள்ள பிள்ளைகளா இல்லை. ஆனாலும் நம்மள ஆண்டவர் போன வருஷம் ஃபுல்லா பாதுகாத்தார். எதனால பாதுகாத்தாரு? அவருடைய கிருபையினால மட்டும்தான் பாதுகாத்தார். அப்போ அந்த அளவுக்கு அவர் நமக்கு காலைதோறும் புதிய கிருபையை தந்து ஒரு நாள் முழுவதும் ஜீவனோடு நம்மை பாதுகாப்பது அவருடைய சுத்த கிருபையும் அவருடைய முடிவில்லாத இரக்கமும் அவருடைய அன்பு மட்டும்தான் காரணம். அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம இருந்துட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாது? எனக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் இன்னும் நிறைவேறலையே நம்ம சொல்லக்கூடாது. நம்மளை ஆண்டவர் பாதுகாத்ததே அவருடைய கிருபை தான். ஏன்னா பாதுகாக்கிறதுக்கே நம்ம தகுதி இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நம்மளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எந்த விதத்திலும் தேவனுடைய கரத்தினால் பாதுகாக்கப்பட தகுதி இல்லாத பிள்ளைகள். ஆனா தேவன் நம்மை பாதுகாத்தார். அதுதான் அவருடைய அன்பு. அப்போ அந்த அன்பை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்?
அவர் நம்மை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். எதுக்காக பாதுகாத்தாரு அப்படிங்கிறத உணர்ந்து அதற்குரிய பிள்ளைகளாய் நம்ம பரிசுத்தமா அவருக்கு பிரியமா வாழ்றதுக்காக நம்மை பாதுகாத்தார். அப்ப அதுக்குரிய பிள்ளைகளாய் நாம் நடக்கும்போது அவர் நம்மை பாதுகாத்ததை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி எதற்காக பாதுகாத்தார் என்பதை உணர்ந்து அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும்போதுதான் நமக்கு அந்த உயர்வு கிடைக்கும். அவர் தந்த வாக்குத்தத்த வசனம் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதுக்கு முன்னதாகவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, நான் பாதுகாக்கப்பட்டேன், ஓகே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உயர்வுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து நம்ம ஒரு நிர்விசாரமாக பேசுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. உயிரோடு நம்ம இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. அப்படி இருக்கும்போது அவர் எதற்காக நமக்கு உயிர் தந்தாரோ அதை உணர்ந்து நாம் அவருக்கு பிரியமாக நடக்கும்போது தான் அந்த உயர்வு நமக்கு கிடைக்கும். அவருக்காக ஜீவனையை ஒப்பு கொடுத்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கே முதல்ல சோதனை வந்தது. பிற்பாடு அந்த சோதனை அவங்க ஜெயிக்கும் போது அவங்க அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் வாழும் பொழுது, அவங்க ஜீவனை கூட தேவனுக்காக அற்பமாய் நினைக்கும் பொழுது, தேவனா ஜீவனா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தேவனுக்காக தன் ஜீவனை இழந்து போக அவங்க ஆயத்தமாகும் பொழுது அவங்க தேவன் நிமித்தம் அந்த ஜீவனை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டு அவங்க அந்த உயர்வையும் பெற்றுக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமேயானால் நம்மை தேவன் பாதுகாத்ததை, தகுதியே இல்லாத நம்மை எந்த விதத்திலும் வாழ தகுதியே இல்லாத, எந்த விதத்திலும் உண்மை இல்லாத, எந்த விதத்திலும் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத நம்மை தேவன் போன ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்ததை உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், அவரை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்தோமே ஆனால் நமக்கு தேவன் இந்நாள் வரைக்கும் தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவதும் அதன் பிரகாரம் நம்மை உயர்த்துவதும் அதிக நிச்சயம். இந்த வசனத்தின் மூலமாய், இந்த கொலோசையர் 3வது அதிகாரம் 16-17 வசனத்தின் மூலமாய் தேவன் நாம் அவரை எவ்வாறு ஸ்தோத்தரிக்கணும், அவரை எப்படி நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும்னு நமக்கு உணர்த்துறாரு. இதன் பிரகாரம் நாம் வாழ்ந்து இதை தியானித்து இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது இந்த புதிய ஆண்டிலும் தேவன் நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, நமக்கு இந்நாள் வரைக்கும் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்துவது அதிக நிச்சயம். இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எப்படியெல்லாம் இருந்து விட்டு தேவனை ஸ்தோத்தரிக்கணும், எப்படி நன்றி உள்ள பிள்ளைகளா இருந்து விட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த 3வது அதிகாரம், கொலோசையர் 3வது அதிகாரம் 16-17 நம்ம தியானிக்க போகிறோம். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம தியானம் சொல்லலாம். எப்படி, எதுக்காக நம்ம நன்றி செலுத்துறோம்னா, சங்கீதம் 107வது அதிகாரம் 21-22 வசனத்தை நம்ம தியானிப்போம். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. இந்த 2 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா காரியங்கள் நிமித்தமும், அவர் நமக்கு பாராட்டின கிருபை நிமித்தம், தகுதியே இல்லாத நம்மை அவர் ஜீவனோடு பாதுகாத்த அவருடைய கிருபை நிமித்தமும், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த இந்நாள் வரைக்கும் செய்த எல்லா அற்புதங்களின் நிமித்தமும் நாம் அவரை துதித்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவர் என்ன பண்ணணுமா, அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. நாம் பெற்றுக்கொண்டதையும் நாம் பாதுகாக்கப்பட்டதையும் முதலாவது அதை உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கிற பிள்ளைகளா இருந்துட்டு பிற்பாடு அதை விவரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னு ஆண்டவர் அதிகமாக ஆசைப்படுறாரு. அப்போ அந்த காரியம் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாய், நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், அதை பிறருக்கும் விவரிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும்னா முதலாவது நம்ம எப்படி நன்றி செலுத்தணும் அப்படின்னு நம்ம தியானிக்கிறோம். அதுதான் நம்முடைய வாக்குத்தத்த வசனம். கொலோசியர் 3:16-17 ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய் அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். சரி, எப்படி நன்றி செலுத்தணும்? முதலாவது காரியம், கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல நம்ம தியானிக்கிற முதலாவது, தேவன் நமக்கு உணர்த்துகிற முதலாவது காரியம், கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே வாசமா இருக்க வேண்டும். எப்படி வாசமா இருக்க வேண்டுமா? சகல ஞானத்தோடும் பரிபூரணமாகவும் நமக்குள்ளே வாசமா இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற முதலாவது காரியம், நாம் அவருக்கு நன்றி சொல்ல தகுதியுள்ள பிள்ளைகளை மாற நமக்குள்ள ஆண்டருடைய வசனம் வாசமா இருக்கணுமா? எப்படி வாசமா இருக்கணும் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, ஆண்டருடைய வசனம் எனக்குள்ள எப்படி வாசமா இருக்கிறது, அதை நான் எப்படி தெரிந்து கொள்றது, அது என்ன சகல ஞானத்தோடும் பரிபூரணமாகும், இது எனக்கு புரியலையே அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது வசனம் சொல்லுது, நம்ம வசனத்தை வாசிச்சு அதை விட்டு விடுகிற பிள்ளைகளாய் அல்ல, அதை நம்ம என்ன பண்ணணுமா, இரவும் பகலும் அதை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணுமா. அவர் நம்மோடு கூட பேசுகிற வசனங்களை அதை இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள ஆண்டவர் நமக்கு தந்த வசனங்களையும் நம்மோடு கூட பேசின வசனங்களையும் குறித்து தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணுமே தவிர அதை வாசிச்சு உடனே அதை என்ன பண்ணக்கூடாது,
மறந்துடக்கூடாது. இன்னைக்கு காலைல என்ன வசனம் வாசிச்சோன்னு நம்ம நைட்டு கேட்டால் அது என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. நம்ம காலைல வசனம் வாசிக்கிறோமா, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரா, அந்த வசனத்தை அந்த நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும், இரவும் பகலும் அதை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதை தியானிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே என்ன பண்ணும், உலாவும். நம்மளுடைய எல்லா சிந்தையிலும், நம்மளுடைய எல்லா நினைவிலும், நம்மளுடைய எல்லா கிரியைகளிலும் ஆண்டவருடைய வசனம் உலாவ நம்ம என்ன பண்ணணும், அனுமதிக்கணும். அது எப்படி உலாவணுமா, அது எப்படி நமக்குள்ள ஆண்டவருடைய வசனம் வாசமாக இருக்கணுமா, சகல ஞானத்தோடும் பரிபூரணமாகவும் வாசமாக இருக்கணுமா. இது எப்படி அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக உலாவும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை மறக்க மாட்டோம். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, இப்போ யாராவது ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்கன்னா அதை குறித்து நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும்போது நம்ம அதுல என்ன பண்ணுவோம், ஞானமாக நடந்துப்போ, நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருப்போம். இப்போ யாராவது இந்த வழியாக போகும்போது பார்த்து போங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம மறந்துட்டோம்னா, நம்ம அந்த வழியாக போகும்போது ஏதாவது ஆபத்து வந்துன்னா நமக்கு அதில் எந்த விதத்துலையுமே நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்க மாட்டோம். இதே யாராவது அது சொன்னதை நம்ம ஞாபகமாக இருந்தோம்னா அந்த வழியாக போகும்போது எந்த விதமான ஆபத்து வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேருந்து நம்ம தற்காத்து கொள்கிற அளவுக்கு நம்ம ஆயத்தமாக போவோம். இப்போ இதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல விளங்க பண்ணுகிற ஒரு காரியம். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள வாசமா இருக்கணுமே தவிர ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள கிரியையற்ற பிரயோஜனமற்ற ஒரு செத்ததா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அப்ப அது நமக்குள்ள இருந்ததுன்னா அது உண்மையாவே நமக்குள்ள ஜீவன் உள்ளதாய் உலாவுகிறதாய் வாசம் பண்ணுகிறதா தான் இருக்கும். அப்போ நமக்குள்ள எந்த விதமான வசனத்தின் வெளிப்பாடு இல்லைன்னா நாம் அந்த வசனத்திற்கு எப்படி இருக்கிறோம், செத்தவர்களா இருக்கிறோம். எந்த ஒரு மனுஷன் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறானோ பாவத்துக்கு செத்த அந்த மனுஷனுக்குள்ளாக பாவம் கிரியை செய்ய முடியாது. அதே போல எந்த ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டு அதை தனக்குள்ளாக வாசம் பண்ண அலோ பண்றானோ அவன் தான் என்ன பண்ண முடியும், ஆண்டோடைய வார்த்தைக்கு எல்லா விதத்திலும் ஆயத்தமாயிருந்து அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து அதுக்கு என்ன பண்ண முடியும், தன்னை எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்த முடியும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். எந்த ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டு அதை உணராமல் செத்தவனை போல காணப்படுறானோ அவனால என்ன பண்ண முடியாது, தேவ வசனத்தை அவனுக்குள்ளாக வாசம் பண்ண அலோ பண்ண முடியாது. அவன் அதுக்கு என்ன பண்ண மாட்டான், அந்த வசனத்துக்கு ஆயத்தமாகவும் இருக்க மாட்டான். நம்ம ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நம்ம தியானிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கு, அது ஜீவனுள்ளதா இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை இப்போ நம்ம அதிகாரம் 1வது அதிகாரம் அதனுடைய சகல வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க வெளிச்சம் வருது. அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தை தேவனால் எப்படி சொல்லப்படுகிறதோ அதை நிறைவேற்ற அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்கு. அப்படிதானே? அப்போ இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம அந்த 16வது 17வது வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆதாம் கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்ப அந்த கட்டளைக்கு என்னதான் இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த கட்டளையை ஆதாம் ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தை தனக்குள்ளாக வாசமா இருக்க அவன் அலோ பண்ணியிருந்தான்னா, அந்த வார்த்தையை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்தான்னா, இரவும் பகலும் தேவன் நமக்கு தந்த எல்லா வார்த்தைகளை குறித்தும் நம்ம சிந்திச்சு கொண்டே இருந்தோம்னா, ஆதாம் அதை சிந்தித்து கொண்டே இருந்தான்னா அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கும், ஒரு உணர்வு இருந்திருக்கும். அந்த உணர்வு அந்த மாதிரியான சூழ்நிலைகள், அந்த பழத்தை சாப்பிடுற சூழ்நிலை வந்தா கூட அந்த உணர்வுள்ள இருதயம் அவனை என்ன பண்ணிருக்கும், சாப்பிடக்கூடாது, ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு கட்டளையிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு கொடுத்திருக்கும். ஆனா ஆதாம் அந்த வசனம் அவனுக்குள் வாசமா இருக்க அவன் அலோ பண்ணல. அதை அவன் கேட்ட உடனே அதை மறந்து விட்டுட்டான். எந்த ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டு உடனே மறக்கிறானோ அவனுக்குள்ளாக அந்த வசனம் வாசமா இருக்காது. அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணும், கேட்ட வசனத்தை இரவும் பகலும் அதை தியானித்து அதன் பிரகாரம் நம்மை அந்த வசனத்துக்கு உட்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது அந்த வசனம் நம்மை ஆண்டு கொள்ளும். அந்த தேவ கட்டளை நமக்குள் வாசமா இருக்கும். அந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள் உலாவும் பொழுது, அந்த வசனத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாகவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் அந்த கட்டளையின்படி நடக்கிற பிள்ளைகளாகவும்
நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா உணர்வுள்ள இருதயம் என்ன பண்ணாதான் இருளடையாது. ஆனா உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போகும்னு வசனம் சொல்லுது. அப்ப நமக்குள்ள தேவ வசனம் நமக்குள்ள வாசமா இருக்கும்போது நம்ம இருதயத்தை அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? அது வாசமா இருக்கும்போது அது நம்முடைய இருதயத்தை தொட்டு கொண்டே இருக்கும். அப்ப நம்ம இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருக்கும். தேவ வசனத்தினால் தொடப்பட அனுமதிக்காத எந்த இருதயமும் இருளடைந்து போகும். அந்த சூழ்நிலை வரும் பொழுது ஆதாமை போல அவன் என்ன பண்ணிடுவான்? வீழ்ந்து போயிடுவான், கீழ்ப்படியாமல் போயிடுவான். ஆனா தேவனுடைய வசனம் தன்னுடைய இருதயத்தை எப்பொழுதும் அது தொடவும் அது உணர்த்தவும் எவன் அனுமதிக்கிறானோ, அதை குறித்தே தியானித்து கொண்டிருக்கிறானோ, தன்னுடைய இருதயத்தில் எவன் ஒருவன் வசனத்தை எழுதுகிறானோ அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கும்? இருள் அடையாத வெளிச்சம் நிறைந்த இருதயமா இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் அந்த சூழ்நிலை வரும் பொழுது ஞானமாய் செயல்படுவான். அதுதான் அந்த வசனம் என்ன சொல்றது? சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாகவும் நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே வாசமா இருக்க நாம் அலோ பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும். அது என்ன சகல ஞானத்தோடும் நம்ம பார்க்கும்போது ஆதாம் அதை என்ன பண்ணல? அந்த வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் யோசித்து கொண்டு தியானித்து கொண்டு இராததுனால தன்னுடைய கிரியைகள் அந்த சூழ்நிலை வரும் பொழுது அவன் அந்த வசனத்தை மறந்து அதுக்கு எதிராக செயல்பட்டுட்டான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஞானமா செயல்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா உபாகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாகவும் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே வாசமா இருக்கணும். அப்போ இந்த உபாகம் 28:12 பிரகாரம் நம்ம தியானிக்கும் போது நமக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? நம்ம கடன் வாங்கக்கூடாது, நாம் கடன் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அநேகருடைய வாழ்க்கையில இதை அவங்க வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்டாலும் அவங்க என்னதான் பண்றாங்க? கடன் வாங்குறாங்க. எதனால கடன் வாங்குறாங்க? அந்த வசனத்தை உணர்வுள்ளதாய் தன்னுடைய இருதயத்துல எப்பொழுதும் வைத்து தியானிக்கிற பிள்ளைகளாய் தன்னுடைய இருதயம் இந்த வசனத்தினால் எப்பொழுதும் தொடப்பட்டு கொண்டே ஜீவனுள்ள அந்த வார்த்தை நமக்குள்ளாக வாசமா இருக்க எந்த ஒரு மனுஷன் அனுமதிக்கிறானோ அவன் கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்தாலும் கடன் வாங்க மாட்டான். அதுக்கு பதிலா இந்த வசனத்தை ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவான். ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில இப்படி எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க? வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க ஏசப்பா. ஆனா கடன் வாங்குகிற அளவுக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை வருது ஏசப்பா. ஆனாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தன்னுடைய ஜீவனையும் இழந்து போகத்தக்க சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்காக நின்றது போல நான் அந்த கடன் வாங்குற சூழ்நிலை தானே நான் உங்களுக்காக வைராகியமா நிற்பேன் ஏசப்பா. நான் எந்த மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிற மனுஷனா தான் இருப்பானே தவிர இந்த வசனத்தை மறந்து போகிறவன் அந்த சூழ்நிலை என்ன பண்ணிடுவான்? கடன் வாங்கிடுவான். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. எந்த ஒரு வசனமா இருந்தாலும் அதை கேட்டு உடனே விட்டு அந்த சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம்? பின்மாற்றம் அடைந்துருவோம், இல்லை கீழ்ப்படியாமல் போயிடுவோம். அப்படி போறது என்னது? ஒரு பெரிய பாவம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வசனம் நமக்குள் உலாவ, வசனம் நமக்குள் வாசமா இருக்க, அதை இரவும் பகலும் கேட்ட வசனத்தை இருதயத்தில் எழுதத்தக்கதாய், இருதயம் அதனால் தொட்டு கொண்டே இருக்கத்தக்கதாய் இரவும் பகலும் அதை தியானிக்கிற பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தோமே ஆனால் அந்த வசனம் நமக்குள் பரிபூரணமாய் விளங்க செய்யும். அந்த வசனம் நம்மை பரிபூரணமாய் நிரப்பும். அந்த வசனம் நமக்குள் பரிபூரணமாய் கிரியை செய்யும். அந்த வசன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அந்த வசனம் நமக்குள் ஜீவனுள்ள வார்த்தையாய் நமக்குள் உலாவும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த எவ்வளவு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வந்தது போல ஜீவனையும் இழந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மை மீட்டுக் கொள்வது அதிக நிச்சயம். யாருக்கு முன்பாகவும் நம்மை தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். யாருக்கு முன்பாகவும் நாம் தலை குனிய தேவன் அனுமதிக்க மாட்டார். அவர்கள் அந்த அக்னி சூளை நிலையை போல யாருக்கும் வராது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவங்களை பாதுகாத்தார்னா நம்மையும் நம் தேவன் மீட்டுக் கொள்வதும் பாதுகாப்பதும் அதிக நிச்சயம். முதலாவது தேவன் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும்னா நமக்கு இருக்க வேண்டிய முதலாம் தகுதி கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே வாசமாயிருக்க. எப்படி? சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாகவும் வாசமாயிருக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். 2வது காரியம், ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்ல வேண்டும். இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும். இந்த காரியத்துல 2வதா தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம், தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன நம்ம தியானிக்கும் போது நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கணும். இவ்வளோ வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அநேகருக்கு புத்தி சொல்லியிருப்போம். எப்படி சொல்லியிருப்போம்னா, இப்போ அநேகருடைய காரியங்களை நம்ம கேள்விப்படும் போது அதை குறித்து பிறருக்கு அதை குறித்து நம்ம பிறர்கிட்ட பேசும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? புத்தியா பேசுவோம். இப்போ ஒருத்தர் செய்த தவறு நமக்கு தெரியும் பொழுது அதை குறித்து நம்ம இன்னொருத்தங்கள்ட்ட பேசும்போது என்ன பண்ணுவோம்? அவங்க இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி தப்பு செய்யாம
அதை இப்படி கரெக்ட் பண்ணி செஞ்சுருக்கலாமே, இல்லை அவங்க இப்படி செய்கிறது தப்பு, ஆனால் அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க, ஆனால் இப்படி அவங்க கரெக்ட் பண்ணி செஞ்சால் அதனால அவங்களுக்கு நன்மை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மேக்சிமம் யார்கிட்ட தான் பேசுவோம்? அடுத்தவங்க கிட்ட தான் பேசுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ புத்தி யாருக்கு சொல்லுவோம்? யாருக்கு புத்தி இல்லையோ அவங்க கிட்ட தான் புத்தி சொல்லுவோம். யாரு புத்தி இல்லாம தப்பு பண்றாங்களோ, புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணுவாங்க. அவங்களுக்கு தப்புனே தெரியாம சரி சிலவங்க பண்ணுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சிலவங்க துணிகரமா பண்ணுவாங்க. இந்த 3 காரியத்திலையுமே நம்ம பார்க்கும்போது இந்த 3 விதமான மனுஷர்கள் அவங்க என்ன பண்றாங்க? புத்தி இல்லாம தப்பு பண்றாங்க. புத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? கர்த்தரை சார்ந்து கொள்வான். புத்தி இல்லாதவன் தான் கர்த்தரை சார்ந்து கொள்ளாம தப்பு பண்ணுவான். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? புத்தி சொல்லணுமா? ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்ல வேண்டும். இப்போ யாருக்கு புத்தி இல்லையோ, யார் புத்தீனமா நடக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம புத்தி சொல்லணுமே தவிர, அவங்க புத்தீனமா நடக்கிறாங்கன்னு சொல்லி இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம புத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. இன்னொருத்தங்க காரியத்தை குறித்து இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம புத்தி சொல்றதுனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த புத்தி இல்லாம செயல்படுறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இதனால என்ன நடக்குது தெரியுமா? நம்மை குறித்த ஒரு நல்ல சாட்சி நம்ம யார்கிட்ட இன்னொருத்தங்களை குறித்து பேசுறோமோ அவங்களுடைய மனசுல அது என்ன ஆகுது? கெட்டு போகுது. நம்மளுடைய ஜீவியம், நம்மளுடைய ஓட்டம் விசுவாசம் உள்ளதாய், நல்ல போராட்டமாய், பிறருடைய பார்வைக்கு யோக்கியமானதை செய்ய நாடுகிற பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இப்போ ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்கன்னா நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். வசனத்தின் மூலமாகவும் போதகர்கள் மூலமாகவும் நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். எப்படி போதிக்கிறாரு? நமக்கு தேவையான வார்த்தைகளை நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு பேசுறார். அதே போலதான் நாம் யார்கிட்ட புத்தி இல்லைன்னு நினைக்கிறோமோ, இல்லை யார்கிட்ட ஏதாவது குறைகள் கண்டுபிடிக்கிறோமோ அவங்க கிட்ட போய் நம்ம புத்தி சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கணும். புத்தி யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கிட்ட போய் நம்ம புத்தி சொல்ற பிள்ளைங்களா இருக்கணுமே தவிர, சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட போய் அவங்களுடைய காரியத்தை பேசுகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. சரி, என்னால அப்படி நேரடியா போய் யாருக்கு புத்தி தேவைப்படுதோ அவங்க கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்லையே அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்போ தேவன் உங்களுக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கு அனுமதிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, நமக்கு பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்போ நம்ம பயப்படுறோம்னா சிலவங்க கிட்ட போய் சில காரியத்தை குறித்து புத்தி சொல்லவோ, இல்லை சிலவங்க கிட்ட சில அவங்களுடைய தவறுகளை குறித்து உணர்த்தவோ நமக்குள்ள ஒரு பயம் வருதுன்னா அது தேவன் அனுமதிக்கிற காரியம் அல்ல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? நான் ஆண்டவரே எனக்கு இதை குறித்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லை, அப்போ நீங்க எதை அனுமதிக்கலன்னு நான் உணர்றேன், உங்ககிட்ட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை நான் உணர்ந்தது தப்பா இல்லை அவங்க செய்யறது உண்மையாவே தப்பான்னு எனக்கு தெரியாது ஏசப்பா, உங்களுக்கு தான் தெரியும். அதனால நான் நினைக்கிறது தப்பா இருந்தா எனக்கு உணர்த்துங்க, இல்லைன்னா அவங்க செய்யறது தப்பா இருந்தா அவங்கள நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணும். அப்போ தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம், நம்மளால ஒருத்தங்க கிட்ட போய் புத்தி சொல்ற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்குன்னா அது தேவன் நமக்கு தந்த ஒரு நல்ல தைரியம். அதை அவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு நம்மள தேவன் அனுமதிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா அவங்க செய்யற தப்ப இல்லை அவங்க புத்தீனமா நடந்து கொள்ற காரியங்களை அவங்களுக்கு போதித்து நம்ம சொல்லலாம். அப்படி நமக்கு தைரியம் இல்லையா, நமக்குள்ள ஒரு விதமான பயம் இருக்கா, அது தேவன் அனுமதிக்கிற காரியம் அல்ல. ஏன்னா தேவன் அனுமதிக்கிற காரியம் பலமுள்ளதா இருக்குமே தவிர பயமுள்ளதா இருக்காது. ஏன்னா வசனம் எப்படி சொல்லுது? அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் நமக்கு பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்போ தேவ பலன் எந்த காரியத்தில் நம்மை நிரப்புகிறதோ அது மாத்திரமே தேவன் நம்மை செய்ய அனுமதிக்கிற காரியம். பலன் இல்லையா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம பேசாம இருக்கணும். அப்படி பலன் இல்லாம பயந்து பயந்து ஒருத்தங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதுக்கு பதிலா நாம் தேவனிடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சவுல் என்ன பண்றாரு? சபைகளையும் கிறிஸ்தவர்களையும் ஒடுக்கும் போது யாருமே போய் அவர்கிட்ட டைரக்டா புத்தி சொல்லலையே. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எல்லா கிறிஸ்தவர்களும் அவருக்காக ஜெபிச்சிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? யாராலையுமே அவருக்கு புத்தி சொல்ல முடியல, எல்லா கிறிஸ்தவர்களும் அவரை கண்டு பயந்தாங்கன்னு இருக்கு. அப்போ ஆண்டவரே என்ன பண்றாரு? சவுலை தொடுறாரு, சவுலை சந்திக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் யாராவது புத்தீனமான காரியங்கள் செஞ்சாலும், நமக்கு எதிராக செஞ்சாலும், நம்ம டைரக்டா போய் அவங்க கிட்ட சொல்லத்தக்கதான ஒரு பலன் தேவன் நமக்கு தந்தால் அது தேவன் நமக்கு அனுமதிக்கிற காரியம். நாம அவங்க கிட்ட போய் சொல்லலாம். அப்படி நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு தைரியம் இல்லாம நமக்குள்ள ஒரு பயம் வந்ததுன்னா அது தேவன் நமக்கு அனுமதிக்கிற காரியம் அல்ல. அதுக்கு பதிலா அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி சவுலுக்காக ஜெபித்தார்களோ அதே போல நாமும் அப்படிப்பட்ட புத்தீனமான
கிரியைகளை செய்கிற சிலவங்க நமக்கு எதிராக கூட செயல்படலாம். அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா, நமக்கு எதிராய் எப்படி கிறிஸ்தவர்களை கொல்லத்தக்கதாய் வந்த சவுலை அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கத்தக்க பவுலாய் மாற்றினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் புத்தீனமாய் செயல்பட்டு நமக்கு விரோதமாய் கூட சிலர் செயல்படலாம். அப்படிப்பட்ட நபர்களை தேவன் நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரர்களாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு சவுலையே பவுலாய் மாற்றக்கூடுமானால், இப்படிப்பட்ட புத்தீனமாய் செயல்படுகிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அப்படிப்பட்டவர்களை எப்படி ஞானமுள்ள தேவ ஜனங்களாய் தேவன் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். நம்ம புத்தி சொல்ற விதத்துல தான் நமக்கு அந்த ஆண்டவர் அனுமதிக்கிறாரா இல்ல அனுமதிக்கலையா, நமக்குள்ள இருக்கிற தைரியத்துல தான் அது ஆண்டவர் உணர்த்துறாரு. ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்றதுக்கு தைரியம் இல்லையா, அது தேவன் அனுமதிக்காத காரியம். அவங்களுக்காக ஜெபிங்க. சொல்றதுக்கு தைரியம் இருக்கா, அதை பத்தி பிறர் இடத்துல சொல்லாதீங்க. அந்த யாருக்கு புத்தி தேவைப்படுதோ, யார் புத்தியீனமான காரியங்களை செய்யறாங்களோ அவங்க கிட்டே போய் சொல்லுகிற பிள்ளைகளாய், அவங்களுக்கு நல் போதகத்தை சொல்லுகிற பிள்ளைகளாய் இருக்கணும். வசனம் அப்படிதான் சொல்லுது. எப்படி சொல்லுது? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம சொல்ற புத்தி கூட அவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய தவற உணர்த்துகிற விதமாய், எப்படி வேத வார்த்தைகளிலிருந்து உணர்த்துகிற விதமா இருக்கணும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் புத்தி சொல்லுங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு. உன் சுய இஷ்டத்தினால் நீ புத்தி சொல்லாத, உன் சுய வார்த்தையினால் நீ புத்தி சொல்லாத. ஒருத்தங்களுக்கு புத்தி சொல்ல போறியா, நல்லா ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் என்னுடைய நாவை நிரப்பி நீ உமக்கு என்ன சித்தமோ அந்த வார்த்தையினால் அவர்களுக்கு புத்தி சொல்ல, அவர்களுக்கு போதனை பண்ண, அவர்களுடைய அந்த புத்தியினமான காரியங்களை உணர்த்த எனக்கு கிருபை செய்யுங்க, என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்துட்டு புத்தி சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணுமே தவிர, நம்ம புத்தி சொல்றதுனால அவங்க இன்னும் கேடுள்ள மனுஷர்களா மாறத்தக்கதாய் நம்மளுடைய நாவு சுயமான காரியங்களையும் அருவருப்பான காரியங்களையும் அவங்கள குற்றப்படுத்துற காரியங்களையும் அவங்கள வேதனைப்படுத்துற காரியங்களையும் சொல்றதா இருக்கக்கூடாது. நம்மளுடைய நாவு போதித்து புத்தி சொல்லும் போது கூட வசனத்தை கொண்டுதான் புத்தி சொல்லணுமே தவிர நம்மளுடைய சுய வார்த்தைகள் எழும்பக்கூடாது. இதுதான் தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம். அது மாத்திரமல்ல, இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும். நம்மளுடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுது, அது எல்லா விதமான தீங்கையும் பிறப்பிக்கிற ஒரு கேடும் திருக்கும் உள்ளதா ஒரு இருதயமா இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்துல நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நம்மளுடைய இருதயம் கர்த்தரை பாடுகிற இருதயமா இருக்கணும். யார் பாடுவா தெரியுமா? எந்த நாவினால வருகிற துதியையும் எந்த நாவினால வருகிற ஜபத்தையும் ஆண்டவர் ஏறெடுப்பாராம். பரிசுத்தமுள்ள மாறுபாடு இல்லாத நாவினால் வருகிற ஜபத்தையும் துதியையும் தான் ஆண்டவர் விரும்பி அதை ஏற்றுக்கொள்வாராம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய இருதயம் ஆண்டவரை பாடணும்னா நம்மளுடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். நம்மளுடைய இருதயத்தின் நினைவு பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். நம்மளுடைய இருதயம் கேடும் திருக்குமுள்ள பிறருக்கு விரோதமாய் செயல்படுகிற இருதயமா அல்ல. நம்மளுடைய இருதயம் தேவனை புகழ்ந்து பாடத்தக்கதாய், அந்த பாடலை அந்த துதியை அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மளுடைய இருதயம் எப்பொழுதுமே அவரோடு இணைக்கப்பட்ட இருதயமாய், பரிசுத்தமான இருதயமாய், தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட இருதயமாய் நம்மளுடைய இருதயம் இருந்ததேயானால் அதிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற பாடல், அதிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபம், துதி எல்லாமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அது அவருக்கு பிரியமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இருதயமுடைய பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட இருதயம் உள்ள பிள்ளைகள் தான் அந்த இருதயத்திலிருந்து வருகிற நல்ல வசனத்தினாலையும் தேவ வார்த்தையினாலும் பிறருக்கு என்ன பண்ண முடியும்? போதித்து புத்தி சொல்ல முடியும். மூன்றாவதா தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பேசுகிற காரியம், நம்மளுடைய வார்த்தையும் நம்மளுடைய கிரியையும் எப்படி இருக்கணுமா? இயேசுவின் நாமத்தினால இருக்கணுமா, செயல்பட வேண்டுமா? என்ன இயேசுவின் நாமத்தினால எப்படி வார்த்தை, எப்படி கிரியை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வெளிப்படுத்துவது அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 9-11 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அங்க வெளிப்படுத்தியிருக்கு. ஆண்டவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? ஒரு அதிகாரமுள்ள நாமம். உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவால் உயர்த்தப்பட்ட ஒரு நாமம் தான் இயேசு என்கிற நாமம். இப்போ இயேசுவின் நாமத்தினால செய்ய வேண்டும். நம்மளுடைய கிரியையும் நம்மளுடைய வார்த்தையும் இயேசுவின் நாமத்திற்கு உட்பட்டதா இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? ஒரு அதிகாரம் உள்ள நாமமா எப்படி அந்த இயேசு என்கிற நாமம் இருக்கிறதோ அவருக்கு உட்பட்டு நம்மளுடைய வார்த்தையும் கிரியும் இருக்கணும்னா நம்மளுடைய வார்த்தையும் கிரியும் எப்படி இருக்கணும்? அதிகாரம் உள்ளதா இருக்கணும். ஆனா எல்லா இடத்துலயும் நம்மளோட அதிகாரத்தை வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இப்ப நம்ம ஸ்கூல்ல இருக்கிறோம், நம்ம காலேஜ்ல இருக்கிறோம்,
நம்ம பேசுறது எப்படிதான் இருக்கணும்? நம்ம ஹம்பிளா தான் பேசணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமத்திற்குட்பட்டு நம்முடைய வார்த்தையும் கிரியையும் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அதிகாரம் உள்ளதா தான் இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாய் உயர்த்தப்பட்ட நாமத்திற்கு உட்பட்ட பிள்ளைகளாய் நம்மளுடைய வார்த்தையும் கிரியையும் அதிகாரம் உள்ளதா இருக்கணும்னா, அதை எதை மீன் பண்ணி ஆண்டவர் சொல்றார் நம்ம தியானிக்கும் போது, உலகம், மாமிசம், பிசாசு என்கிற இந்த 3 காரியத்தையும் நம்மளுடைய வார்த்தையும் நம்மளுடைய கிரியையும் இவைகளுக்கு மேல் அதிகாரம் உள்ளதா இருக்கணும். ஆண்டவரை பிசாசு சோதிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதிகாரம் உள்ளவராய் எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு கிட்ட இருந்து பிசாசு கிரியை செய்யும் போது அப்படி சொல்றாரு. அதே போல ஆண்டவர் கிட்ட பிசாசு சோதனை கொண்டு வரும்போது ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? வார்த்தையினால அவனை ஜெயிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுது, இயேசு என்ன சொல்றாரு? நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் என்ன பண்ணணும்? உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப உலகம், மாமிசம், பிசாசு இந்த 3ஐயும் அவர் எப்படி அதிகாரம் உள்ளவராய், அதிகாரம் உள்ள நாமம் கொண்டவராய் இவற்றை ஜெயித்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வார்த்தையும் நம்மளுடைய கிரியையும் உலகம், மாமிசம், பிசாசு என்கிற இவைகள் மேல் அதிகாரம் உள்ளதாய் என்கிற இவைகளை நம்மளுடைய பாதத்தின் கீழ் போட்டு மிதிக்கிற பிள்ளைகளாய், ஜெயிக்கிற பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். உலக காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு போனா நம்மளுடைய வார்த்தையும் கிரியையும் உலகத்தின் மேல் அதிகாரம் உள்ளதா இருக்காது. பிசாசின் காரியத்திற்கு நாம் அடிமைப்பட்டு போனால் நம்மளுடைய வார்த்தையும் கிரியையும் அதிகாரம் உள்ளதா இருக்காது. அதே போல மாம்சத்தின் காரியத்தின் கீழ் நாம் அடிமைப்பட்டு போனால் நம்மளுடைய வார்த்தையும் கிரியையும் அதிகாரம் உள்ளதா இருக்காது. வசனம் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு என்ன இருக்கு? தகுதி உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அதே போலதான் இந்த வசனத்தின் பிரகாரம் உலகம், மாமிசம், பிசாசு இந்த 3 மேலும் அதிகாரமுடைய பிள்ளைகளாய் எனக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி இந்த 3க்கு உட்பட்ட காரியங்கள்ல செயல்படாதபடிக்கு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, உலகத்தின் மேல் அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய பிள்ளைகள், உலக காரியங்கள் நம்மை வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு, பிசாசு நம்மை வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு, பிசாசின் கிரியைகள், மாம்ச கிரியைகள் நம்மை வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு இவைகளின் மேல் அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய், இவைகளை எப்படி இயேசு என்கிற நாமத்தினால் அவர் ஜெயித்தாரோ, அவர் எப்படி அந்த இயேசு என்கிற நாமத்தை கொண்ட நம்மளுடைய தேவன் ஜெயித்தாரோ, நம்மளுடைய தகப்பன் ஜெயித்தாரோ, அதே போல அவருடைய நாமத்திற்கு உட்பட்டு நாம் எல்லாவற்றையும் செய்யும் போது உலகம், மாமிசம், பிசாசு என்கிற காரியங்களை ஜெயிக்கிற பிள்ளைகளாக தான் நம்ம இருப்போமே தவிர அதனால நம்ம தோற்று போகிற பிள்ளைகளா இருக்கவே மாட்டோம். எந்த ஒரு உலக காரியங்களும் நம்மை ஆண்டு கொண்டதே ஆனால், அவைகளுக்கு நாம் அடிமைப்பட்டு போனோமே ஆனால் நாம் அவைகளின் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. பிசாசுக்கு அடிமைப்பட்டு போனோமே ஆனால் அவைகளின் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. அதே போல மாம்ச கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு போனோமே ஆனால் அவைகளுக்கு மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, அவருக்கு நன்றி சொல்ல நமக்கு தகுதி வேண்டும் என்றால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 3வது காரியம், எதை செய்தாலும் நம்மளுடைய வார்த்தையானாலும் நம்மளுடைய கிரியையானாலும் எல்லாம் இயேசு என்கிற நாமத்திற்குட்பட்டதாய், அவர் நாமத்திற்குட்பட்ட பிள்ளைகளாய் நாம் அதை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். எப்படி? உலகம், மாமிசம், பிசாசு என்கிற இவைகள் மேல் அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய், எதுவும் நம்மை ஆண்டு கொள்ள நாம் அதற்கு அடிமையாய் போக அனுமதிக்காதபடிக்கு இவைகளின் மேல் அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழும் பொழுது ஆண்டவர் விரும்புகிற அந்த நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் மாற முடியும். அதுக்கு அடுத்ததா இயேசு என்கிற நாமம் எப்படிப்பட்ட நாமம் நம்ம பார்க்கும்போது, யோவான் 14வது அதிகாரம் 13, 14வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அது வாய்க்க பண்ணுகிற ஒரு நாமம், எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுகிற ஒரு நாமம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோமே, அநேக காரியங்கள் நமக்கு வாய்க்காம போகுதே, நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்து செய்யறோம், ஆனா நமக்கு வாய்க்கலையே அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வாய்க்காம போயிருக்கலாம். நம்மளும் என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை தானே, ஆனா ஏன் எனக்கு இது வாய்க்கல நம்ம யோசிச்சு கொண்டே இருந்திருக்கலாம். ஆனா தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம செய்யறோம், எல்லாமே நம்ம செஞ்சோம், ஆனா நமக்கு ஏன் வாய்க்கல தெரியுமா? அவருடைய நாமத்தினால் நம்ம செய்யல, அவருக்கு நாமத்துக்குட்பட்டு நம்ம செய்யல, அதனாலதான் நமக்கு எதுவுமே வாய்க்கல. ஆனா இன்றிலிருந்து தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம், எதை செய்தாலும் நம்முடைய வார்த்தை, கிரியை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற, சகலத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவனுடைய நாமத்திற்கு உட்பட்டு நாம் செய்யும் பொழுது தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தை பிடித்து கொண்டு, தேசப்பா, இதை எனக்கு, இது உமக்கு சித்தமே ஆனால் இதை எனக்கு வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க. அதுக்காக ஆண்டவர் வாய்க்க பண்ணுவான்னு சொல்லி நம்முடைய சுய இஷ்டத்தெல்லாம் கேட்கக்கூடாது. தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நலமானதை கொடுக்க அறிந்திருக்கிறாரோ, அதே போல ஆண்டவர் எப்படிதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதும் தருவாரே தவிர நமக்கு இஷ்டத்துக்கு கேட்கறதெல்லாம் ஆண்டவர் தரமாட்டார்.
அப்படி தந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகளா வாழ முடியாது. நம்ம மனதும் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்போ தேவனிடத்துல கேட்கும்போது கேட்கறதுக்கும் ஒரு முறை இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, இப்படி எனக்கு ஒரு தேவை இருக்கு. இது உங்களுக்கு தெரியும். இதை நீங்க எனக்கு தந்தா இது எனக்கு நன்மையா இருக்குமா? உங்களுக்குள்ளாக நாங்க நிலைச்சு நிற்க இது எங்களுக்கு உதவியா இருக்குமா? இது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால இது எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா நீங்க எனக்கு இதை தாங்க வாய்க்க பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தடுத்து போடுங்க அப்படின்னு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்றது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்போ எந்த ஒரு காரியம் கர்த்தரின் கரத்தினால் வாய்க்கப்பட வேண்டுமானாலும் அது அவர் தருகிற ஆசீர்வாதமாய், அவருக்கு சித்தமானதாய், அவருடைய ஏற்ற காலத்தில் அவர் தருகிறதாய் இருந்ததே ஆனால் அதுல எந்த வேதனையும் இருக்காது. அது தேவன் தருகிற ஆசீர்வாதமாய் இருக்கும். அது அவருடைய ஐஸ்வரியத்தை தரும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அதிகாரமுள்ள நாமத்திற்கு உட்பட்ட பிள்ளைகளாய், பிசாசு, உலகம், மாமிசம், பிசாசு என்கிற காரியத்தின் மேல் அதிகாரமுடைய பிள்ளைகளாய், அவைகளை ஜெயிக்கிற பிள்ளைகளாய், இயேசு என்கிற நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்கு அடுத்ததா இயேசு என்கிற நாமத்தின் மூலம் நம்முடைய வார்த்தையும் கிரியையும் எப்படி இருக்கணும்னா, வாய்க்க பண்ணுகிற சகலத்தையும் நமக்கு வாய்க்க பண்ணுகிற அந்த தேவனை நோக்கி, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தேவையான இவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், இது உமக்கு சித்தமா இருந்தால் எனக்கு வாய்க்க பண்ணுங்க, அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதற்கு அடுத்ததா இயேசு என்கிற நாமத்தின் அதிகாரம் என்ன நம்ம தியானிக்கும் போது, சங்கீதம் 111வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமான ஒரு நாமம். அப்போ இந்த வசனத்தின் பிரகாரம் தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம், நம்மளுடைய வார்த்தையும் நம்மளுடைய கிரியையும் இயேசு என்கிற நாமத்திற்குட்பட்டு எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமானால் நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், நாம் பேசுகிற பேச்சு பரிசுத்தம் உள்ளதாய், நாம் செயல்படுகிற கிரியைகள் பரிசுத்தம் உள்ளதாய், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்திற்கு உட்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருந்துவிட்டு நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட எதுனாலும் கேட்கணும். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நாம் இருந்துவிட்டு அந்த அதிகாரமுள்ள நாமத்தின் மூலமாய் நாம் உலகம், மாமிசம், பிசாசு என்கிற காரியங்களை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாம அசுத்தமான வார்த்தைகளை பேசிட்டு அசுத்தமான கிரியைகளை செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நம்ம அதிகாரமும் செலுத்த முடியாது. உலக, மாமிசம், பிசாசு மேல் அதிகாரமும் செலுத்த முடியாது. அதே நேரம் நம்ம கேட்கிற காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய காரியம் எதுவுமே வாய்க்காது. அப்போ நமக்கு இயேசு என்கிற நாமத்தை நம்முடைய வார்த்தையிலும் நம்மளுடைய கிரியைகளிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால் முதலாவது நமக்கு தேவையான காரியம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை உடைய பிள்ளைகளாய் நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய நாவு பரிசுத்தமாய் செயல்படுகிறதாய், நம்மளுடைய சகல உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா அவயங்களும் பரிசுத்தமான கிரியைகளை வெளிப்படுத்துகிறதாய் இருந்ததே ஆனால் இயேசு என்கிற நாமத்தை கொண்டு எல்லாவற்றையும், உலகம், மாமிசம், பிசாசு என்கிற காரியத்தின் மேல் அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய், அதே நேரம் நம்முடைய தேவைகளை குறித்து, நமக்கு வாய்க்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்து நமக்கு எல்லா ஒத்தாசையும் அனுப்புகிற தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில இருப்பாரு. இப்படிப்பட்ட நாமத்திற்குரிய பிள்ளைகளாய், நாமத்தை கொண்டு வார்த்தையும் கிரியையும் செயல்படுகிற பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துவிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கணும். நான்காவதாய், கடைசியாய் தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் முன்னிலையாய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அது என்ன? இயேசுவின் முன்னிலையாய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, இப்போ அநேக ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இயேசு என்கிற நாமம் தேவையே இல்லை, இயேசு தேவையே இல்லை, நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா நம்மளே பிதா கிட்ட நம்ம அவரை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய், அவரை என்ன பண்ணலாம்? அவரை வணங்குகிற பிள்ளைகளா நம்ம இருக்கலாம் அப்படின்னு அநேகர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வசனத்தின் மூலமா தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா கூட இயேசுவின் நாமம் நமக்கு தேவைப்படுது. ஏசப்பா நமக்கு தேவைப்படுறாரு. ஏசப்பா இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? பிதாவானவருக்கு நன்றி கூட நம்ம செலுத்த முடியாது. ஏன்னா நம்ம தகுதியே இல்லை. எந்த விதத்திலும் தகுதி இல்லாத நாம் அந்த மகிமையுள்ள தேவன், ஒருவரும் காணக்கூடாத, ஒருவரும் பிரவேசிக்க கூடாத, அவ்வளவு பரிசுத்தமான ஒளியின் சேரக்கூடா ஒளியில வாசம் பண்ணுகிற தேவனை நம்ம இயேசு என்கிற ஒரு நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் இல்லாம நம்ம அவரை ஸ்தோத்திரிக்க கூட முடியாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் உணர்த்துகிற ஒரு முக்கியமான காரியம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இயேசு என்கிற நம்முடைய தகப்பன் இல்லாமல் நமக்கு இல்லைன்னா நம்மளால என்ன
பண்ண முடியாது. அந்த நித்தியத்திற்குரிய பிள்ளைகளாகவும் மாற முடியாது. பிதா என்கிற நாமத்தை கொண்டு நம்ம அவரை ஸ்தோத்தரிக்கவோ நன்றி செலுத்தவோ நம்மளால முடியாது. அதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. அப்ப நம்ம உணர வேண்டிய ஒரு காரியம், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இயேசு என்கிற நாமம் தேவையில்லை, நம்ம டைரக்டா பிதாவை யெகோவா தேவனை ஸ்தோத்தரிக்கலாம் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனா வசனம் சொல்லுது, இயேசுவின் முன்னிலையாய் நாம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாய், தேவனை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தணும்னா கூட, ஒரு நன்றி செலுத்தணும்னா கூட இயேசு என்கிற நாமம், இயேசு நமக்கு தேவைப்படுறாரு. அப்ப அவர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கும் போக முடியாது. அவர் இல்லாம நம்ம பரலோகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்கிறோம்? பாவத்துல தான் பிறக்கிறோம். அப்ப பாவத்திலே பிறக்கிற நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள அந்த பரிசுத்தமுள்ள அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தின அந்த ஆட்டுக்குட்டியானவர், அந்த தேவகுமாரன், மனுஷகுமாரன் நமக்காக வந்த அந்த தேவன் நமக்கு இல்லைன்னா நம்மளால அவரை என்ன பண்ண முடியாது? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. இந்த ஞாபகம், இந்த ஞானம் நமக்கு இருந்துட்டே இருக்கணும். ஏசப்பா தான் என்ன பண்றாரு? வழியா இருக்கிறாரு. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த 3 வார்த்தையிலே நம்மளுடைய சகல ஆவிக்குரிய வாழ்க்கை முடியுது. எப்படின்னா, நானே வழி. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வழியாய் நமக்கு அதை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிற பிள்ளைகளாய், அந்த வழியில் வாழுகிற பிள்ளைகளாய், இயேசுவை வழியாய் கொண்டு வாழுகிற பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழணும். எப்படி வாழணும்? நானே சத்தியம்னு சொல்லியிருக்காரு. சத்தியம்னா வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தை சகலமா அவர் தான் என்னது? சத்தியம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்காக என்ன பண்ணார்? உலகத்துல வந்தார். அப்போ அந்த சத்தியம் என்கிற வேத வார்த்தைக்கு உட்பட்ட பிள்ளைகளாய், கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், வழியாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் சத்தியமாகிய வசனங்களை கொண்டு நாம் வாழும் பொழுது நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த வாழ்க்கையில, இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு ஜீவனை தந்து நம்மை பாதுகாப்பார். அதே நேரம் அவர் வந்து இந்த கிருபையின் காலம் முடியும் பொழுது நம்மை அழைத்து கொண்டு போகும் பொழுது நித்திய ஆக்கினைக்குட்பட்ட பிள்ளைகளாய் அல்ல, நம்மை நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகளாய் அவரோடு கொண்டு வைத்துக் கொள்வது அதிக நிச்சயம். இப்படிப்பட்ட ஒரு நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கணும்னா இயேசு என்கிற ஒரு வழி இல்லாம நமக்கு கிடைக்காது. ஏன்னா என்ன வசனம் எப்படி சொல்லுது? கிருபாசன தண்டை நம்ம எப்படி நெருங்கி சேர்றோமா? நமக்காக அவருடைய சரீரம் ஆகிய திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. அந்த திரையின் வழியா நம்ம என்ன பண்றோம்? அந்த கிருபாசன தண்டை தைரியமாய் நெருங்கி சேர்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரை ரத்தத்தை கொண்டுதான் நம்ம கழுவப்பட்டு, அதன் நிமித்தம் தான் நம்மளுடைய பாவங்கள் சகலமும் மன்னிக்கப்பட்டு, அவர் நிமித்தம் நாம் என்ன பண்றோம்? தேவனுக்கு முன்பாக பரலோகத்துக்கு போக ஆயத்தமாகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லாம நம்மளால எதுவுமே செயல்பட முடியாது. அவரே எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமா இருக்கிறார். வசனம் சொல்லுது, யோவான் 3:16 வசனத்துல, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ மனுஷன் கெட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் அன்பு செலுத்தினதுனாலதான் அவருடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தாரு. ஆனா அநேகர் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து தேவையில்லை, நாங்க யெகோவா தேவனை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து இல்லாம யெகோவா என்கிற நாமத்தை கூட ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாம எந்த மனுஷனாலும் உயிரோட கூட வாழ முடியாது. ஏன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்த ஆண்டவர் அந்த ஜனங்களை வைத்திருந்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுனாலதான் நமக்கு கிருபை கிடைச்சது. இயேசு கிறிஸ்து வந்ததுனாலதான் புறஜாதியாகிய தகுதியே இல்லாத நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்ம பிதாவினிடத்துல கிட்ட கிருபாசன தண்டையில கிட்டி சேரவும் முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நம் பரலோகத்துக்கும் போக முடியும். இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துது தெரியுமா? பரலோகத்திற்கு போவதற்கு முன்பதாகவே நீ நன்றி செலுத்தணும்னா கூட, பிதாவுக்கு நீ நன்றி செலுத்தணும்னா, ஸ்தோத்தரிக்கணும்னா கூட உனக்கு என்ன தேவை? உனக்குள்ளாக நீ இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பிள்ளையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இல்லாம எந்த மனுஷனாலும் பிதாவின் இடத்துல போகவே முடியாது. ஏன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையாய் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஒரு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்தணும்னா கூட இயேசு கிறிஸ்து முன்னிலையாகத்தான் நம்ம செலுத்த முடியுமே தவிர, இல்லைனா எந்த ஒரு மனுஷனும் அந்த பிதாவின் முன்பதாக போய் அந்த பரலோக ராஜ்யத்துல நிற்க தகுதியே இல்லை. ஆனா எப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்ட மனுஷனாய், அவருடைய மரணத்துக்கு உட்பட்டு, அவருடைய மரணத்திற்கு உட்பட்ட மனுஷனாய் பாவத்திற்கு மன்னித்து, அவருக்குள்ளாக அவருடைய நீதியின் சாயலை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாம் உயிர் தெழுந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமேயானால், நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்துல வாழ்ற எல்லா நாட்களும் முடிவு பரிந்தம் நிலை நின்றோமே ஆனால் அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்க அந்த வாழ்ற நாட்கள்ல ஸ்தோத்திரம் செலுத்தணும்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா கூட இயேசு கிறிஸ்து முன்னிலையா தான் செலுத்தணும். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு முக்கியம். நாம் அவரை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளாய், அவர் நமக்கு செய்த நன்மைகளையும்
அவர் நமக்காக பாராட்டின கிருபையும், அவர் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கிற காரியத்தையும் நம்ம அலட்சியப்படுத்துகிற பிள்ளைகளாய், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிரோடு இருந்து நம்ம விடுற ஒவ்வொரு மூச்சையும் ஆண்டவர் நமக்கு தயவாய் கிருபையாய் தந்த ஒரு 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 ஜீவன். அதை உணர்ந்து நம்ம வாழணும். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் நீ யாருமே கேட்கக்கூடாது. ஆண்டவர் எனக்காக அவர் உயிர் தந்ததுக்கு நான் என்ன செஞ்சேன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உணர்ந்து பார்த்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். உலக மனுஷர்களை சார்ந்து, உலக தேவைகளை சார்ந்து, உலக காரியங்களுக்காக தேவனை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளா இருந்தமையானால் ஒரு நாள் அவருடைய மகிமையில அவர் வெளிப்படும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? புலம்புகிற பிள்ளைகளா இருப்போம். உலகத்துல நம்ம காண்கிற எல்லாம் அநித்தியமானவைகள், காணாத அவர் ஒருவரை நித்தியமானவர். காண்கிற இவைகளுக்காக அவரை துக்கப்படுத்துவோமே ஆனால் ஒரு நித்திய ஆக்கினைக்குட்பட்ட பிள்ளைகளா நம்ம மாற வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன, காண்கிற எல்லாவற்றையும் தேவனுக்காக நாம் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிற பிள்ளைகளாய், என்ன நடந்தாலும் என் கூட ஏசப்பா இருக்காரு, அவர் என்ன பாதுகாப்பாரு. உலகத்துல என்ன வந்தாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல கண்களுக்கு முன்பாக அக்னி சுவாலையில் அவங்கள போட வந்தவங்க மறிச்சு போயிட்டாங்க. ஆனா அவங்க கூட என்ன இருந்தது? தேவதூதனாய், தேவகுமாரன் சாயலுக்குப்பாய், நான்காவது ஒரு நபராய் அவர்களோடு இணைந்து அவர்கள் வஸ்திரத்தில் ஒரு கருகின ஸ்மெல் கூட வராதபடிக்கு ஆண்டவர் அவங்கள பாதுகாத்தாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரு. உலக காரியங்களுக்காக, சின்ன சின்ன விஷயத்திற்காக பொய் சொல்லி, சின்ன சின்ன விஷயத்திற்காக ஆண்டவரை பிரியப்படுத்தாம மனுஷனை பிரியப்படுத்தி இப்படி நம்ம ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டே வாழும் பொழுது ஒரு நாள் நமக்கு கிடைத்த கிருபை என்ன பண்ண தெரியுமா? அது நம்மை விட்டு விலக வாய்ப்பு இருக்கு. அதனால நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபையை உணர்ந்து அதற்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், கடந்த வருஷங்கள் இந்நாள் வரைக்கும் நம்மை தேவன் அதிசயமாய் கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டதை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இந்த 2021 வருஷத்தில் முழுக்க அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழணும். இந்த நன்றி செலுத்துறதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம தியானிச்சோமோ இந்த காரியத்திற்கு உட்பட்ட பிள்ளைகளாய் நாம் வாழணும். நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இதற்கு முன்பாக அவர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மை உயர்த்துவது அதிக நிச்சயம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்க்கையிலே ஜீவனையும் அளிக்கத்தக்கதான ஒரு சோதனை வந்தது. அதுலயும் ஆண்டவருக்காக அவங்க நிற்கும் பொழுது அவங்கள ஆண்டவர் பாதுகாத்தது மாத்திரமல்ல, அந்த பாபிலோன் தேசத்திலே அவங்களை என்ன பண்ணாராம்? அந்த ராஜா என்ன பண்ணாராம்? அவங்கள உயர்த்தி வைத்தாராம். அந்த உயர்ந்த ஸ்தானம் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்பாக அவங்க ஜீவனையை ஆண்டவருக்காக என்ன பண்ணாங்க? இழந்து போக தயாரானாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஒரு பிள்ளை, அவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஜீவனை அருமையாய் பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் நம்மளை ஜீவனோடு நடத்துவது அவருடைய சுத்த கிருபை. அப்படிப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவர் உயர்த்தினதற்கு ஒரு அது ஒரு நியாயமான காரியம். அவங்க ஜீவனை கொடுக்க ஆயத்தமானாங்க. ஆண்டவர் அவங்கள பாதுகாத்து உயர்த்தினார். ஆனா நம்ம எதுக்குமே தகுதி இல்லை. அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி இல்லை, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தகுதி இல்லை. ஆனாலும் அவர் நம்மை பாதுகாக்காரு. ஆனா நம்ம அதை உணராம என்ன பண்றோம்? ஆசீர்வதிக்கலன்னு சொல்லி புலம்புறோம். ஆனா இன்னையில இருந்து தேவன் நமக்கு உணர்த்துகிற ஒரு நல்ல காரியம் என்னன்னா, அவர் நம்மை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும், அவர்கள் சொன்னது போலவே அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் தேவனே சார்ந்திருப்போம், அவர் ஒருவரையே சார்ந்திருப்போம்னு சொன்னாங்கல்ல. அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி சொன்னா இப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் அதற்காக அல்ல, உண்மை உத்தமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும், உயர்த்தினாலும் உயர்த்தாமல் போனாலும், நாம் தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாய் நம்மளுடைய ஜீவனை ஒவ்வொரு நிமிஷமும் அருமையாய் எண்ணி அதை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற அந்த தேவனை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாய் நாம் இருந்தோமேயானால் அவர் நம்மை பாதுகாத்ததை நினைத்து அவருக்கு உண்மை உத்தமா இந்த வசனத்தின் பிரகாரம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருந்தோமே ஆனால் நமக்கு அவர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் வேணா அந்த போன வருஷத்து வாக்குத்தத்தம் நமக்கு நினைவு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம பிறந்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் அவர் நமக்கு தந்த எல்லா வாக்குத்தத்த வசனங்களையும் அவர் நினைவு கூறுவார். அந்த எல்லாவற்றையும் சுதந்திரிக்கவும் நம்மை உயர்த்தி வைக்கவும் அவர் போதுமானவரும் உண்மை உள்ளவரும் வல்லவருமாயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், அவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய், அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் இந்த 2021 வருஷத்தை நாம் துவங்கும் பொழுது இது ஆசீர்வாதமான ஒரு வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனை நாம் நன்றி செலுத்தும் போது, நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் அவரை துதிக்கும் பொழுது இந்த வருஷத்தை அவர் நமக்கு நன்மையினால் முடிசூட்டி நமக்கு நிறைவாய், நமக்கு மகிழ்ச்சியான ஆண்டாய் தருவது அதிக நிச்சயம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.